கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்தின் முதலாம் நாள். இந்த மாதம் முழுவதிலும் இந்த வார்த்தைகளை கேட்கிறவங்களை கர்த்தர் தாமை ஆசீர்வதித்து உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் சந்தித்து உங்களுடைய ஜெபத்திற்கு வெளியரங்கமான பதிலை அவர் கொடுப்பாராக. இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக சங்கீதங்களின் புஸ்தகம் 46வது அதிகாரம் 11வது வசனம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். எவ்வளவு ஒரு மேன்மையான வல்லமையான அன்பான ஆசீர்வாதத்தின் வார்த்தை இந்த மாதத்திற்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளையே, நீ பலவிதமான கலக்கங்களில் இருக்கலாம். இந்த மாதம் எனக்கு எப்படி இருக்குமோ, இந்த மாதத்தில் என்னுடைய காரியங்கள் எப்படி செயல்படுமோ என்று சொல்லி நீ ஒருவேளை கலங்கி போய் நீ இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருப்பாயானால், சங்கீதக்காரன் சொன்னவனமாக சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் உனக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருப்பார். இந்த மாதம் முழுவதிலும் அவர் உனக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருப்பார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவார். கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். உன்னுடைய வேலை ஸ்தலத்தில், உன் குடும்பத்தின் காரியங்களில், உன்னுடைய வியாபாரத்தில், உன்னுடைய நண்பர்கள் மத்தியில் இந்த மாதம் உனக்கு செழிப்பின் மாதமாக இருக்கும். நீ இழந்து போனவைகளை திரும்பவும் பெற்றுக்கொள்வாய். யார் யார் உன்னை பார்த்து நீ எல்லாம் மேலே வந்துருவியான்னு சொல்லி ஏளனம் பேசினார்களோ அவர்கள் மத்தியில் கர்த்தர் இந்த மாதத்தில் ஒரு அடி மேலாக உன்னை கொண்டு வருவார். ஒரு படி, அநேக படிகள் இந்த மாதத்தில் அவர் உன்னை மேன்மையாக கொண்டு வருவார். புதிய ஆசீர்வாதங்கள் உன் வாழ்வில் துளிர் விடுவதை நீ காண்பாய். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் உயர்ந்த அடைக்கலமானவர். பயப்படாதே எனக்கு அருமையான தேவ பிள்ளையை. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்துவார். சோர்ந்து போயிருக்கிறாயோ, அவர் பாதியில் கைவிட்டுட்டு போயிட மாட்டார். மரண பரியந்தம் நடத்துவார். உன் தகப்பனின் கர்த்தர், உன் முற்பிதாக்களின் கர்த்தர், அவர் உன்னை விட்டு விடுவார் என்று சொல்லி நிச்சயமாக நினைக்காத. இந்த மாதத்தில் கர்த்தர் உன்னை மிகவும் மிகவும் மேன்மைப்படுத்துவார். இந்த மாதம் உனக்கு ஆசீர்வாதத்தின் மாதமாக, புல்லுள்ள இடங்களில் அவர் உன்னை மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே உன்னை கொண்டு போய் விடுவார். இந்த மாதத்தில் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அநேக காரியங்களை குறித்து உன் இதயத்தில் சிந்தித்து பயந்து போயிருக்கிறாயோ, கலக்கம் அடைகிறாயோ, பயப்படாதே. கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். இந்த யுத்தம் கர்த்தருடைய. இந்த மாதம் முழுவதிலும் கர்த்தருடைய மகிமை உனக்கு முன்பதாக செல்லுவதை நீ உணர முடியும். ஒன்றே ஒன்று, ஆண்டவரே, அனுதினமும் நான் உமக்காக ஜீவிப்பேன், அனுதினமும் என்னை ஒப்புக் கொடுப்பேன் என்று சொல்லி உன்னை அர்ப்பணிப்பாயா? எங்கள் அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றியப்பா. இந்த வேளையிலும் நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையின்படியாக சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். நீரே கூட இருந்து வழி நடத்துங்கப்பா. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் கையிட்டு செய்யக்கூடிய தொழில், அவர்கள் கையிட்டு செய்யக்கூடிய அனைத்து காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். வருமானத்தை ஆசீர்வதியும், அவர்களுடைய வாழ்வை ஆசீர்வதியும், குடும்பத்தை ஆசீர்வதியும். அனாவசியமான செலவுகளுக்கு உடைய பிள்ளைகளை விலைக்கு காத்து கொள்ளும். ஆண்டவரே, கர்த்தர் எனக்கு இதை செய்தார் என்று சொல்லி இந்த நாட்களில் அநேக சாட்சிகளை நீர் எழுப்ப போற தெய்வர்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய மகிமை வெளிப்படுகிறது. ஒவ்வொரு தனிப்பட்ட பிள்ளையும், ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இல்லை என்ற சொல் இல்லாமல் போகட்டும். விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகட்டும். உம்முடைய நாமம் மகிமைப்படுகிறது. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.